சுபஸ்ரீ விஸ்வாச வருடம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி 26/4/2025 சனிக்கிழமை மாலை 4:28 மணிக்கு புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் கும்பராசிக்கு ராகுவும், உத்தர நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் சிம்மராசிக்கு கேதுவும் பயிற்சியாகிறார்கள். இது வாக்கிய பஞ்சாங்கப்படி நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி. திருக்கணித பஞ்சாங்கப்படி சுபஸ்ரீ விஸ்வாச வருடம் வைகாசி மாதம் 4ஆம் தேதி, அதாவது மே 18ஆம் தேதி 18/5/2025 ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மணிக்கு சூரிய உதயாதி நாளிகை 34:38க்கு திருக்கணிதப்படி ராகு பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னிராசியிலிருந்து சிம்மராசிக்கும் சஞ்சாரம் செய்கிறார்கள். இதில் ஒரு மாத டிஃப்ரென்ஸே இருக்கிறதுனால திருக்கணிதமாக வாக்கிய பஞ்சாங்கம்மாங்கிற பிரச்சனையை பேசி முடிக்கிறதுக்குள்ளே எல்லாமே ஆக்டிவ் ஆகிடும். அதனால் அந்த காலம் நமக்கு இப்போதைக்கு வேண்டாம். ராகுவும் கேதுவும் மற்ற கிரகங்களைப் போல முன்னோக்கி செல்வதில்லை, பின்னோக்கி செல்கின்றன. ஆனால் இந்த கிரகங்கள் தான் வாழ்வில் நாம் முன்னோக்கி செல்ல வழிகாட்டுகின்றன என்பதை அனுபவத்தில் உணரலாம். ராகு கேது மட்டுமல்ல, சனி போன்ற பாவ கிரகங்கள் நமக்கு கஷ்டத்தை கொடுத்தால் அந்த கஷ்டத்தை கொடுக்கும் பொழுது நாம் செய்ய வேண்டிய செயல்கள், பழக வேண்டிய ஆட்கள், ஆராதிக்க வேண்டிய ஆட்கள் என நல்லவர்களை அடையாளம் காட்டிவிட்டு செல்லும். அதனால் ராகுக்கு இது கஷ்டம் கொடுக்கறதே என்று கவலைப்படாதீர்கள். அது போகும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாடத்தை தந்துவிட்டு போகும். அது பின்னால் வரக்கூடிய அடுத்த 18 வருஷத்திற்கு அது உங்களுக்கு நன்றாக வேலை செய்யும். ஆகவே ராகு இது பயிற்சியால் 12 ராசிகளுக்கு எந்த விதமான சுப பலன்கள், அசுப பலன்கள் நடக்கப் போகின்றது என்பதை ஒவ்வொரு ராசிக்காக தனித்தனி பதிவாக பார்க்க போகிறோம். சுபத்தன்மை இருந்தால் மகிழ்ச்சி அடையுங்கள், அசுபத்தன்மை இருந்தால் கவலை கொள்ளாதீர்கள். பரிகாரம் செய்து அதை பக்குவமாக சமாளித்துக் கொள்ளலாம். துலாம் ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை சஞ்சரித்து வந்த ராகு பகவான் மே 18, 2025 அன்று 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு வரப்போகிறார். கேது பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திற்கு வரப்போகிறார். சுமார் 1.5 ஆண்டு காலம் ராகுவும் கேதுவும் அதே இடத்தில் சஞ்சரித்து அங்குள்ள நட்சத்திர பாதசாரங்களுக்கு ஏற்ப பலன்களை வழங்கப் போகிறார். 5ஆம் இடத்திற்கு ராகு வருவதால் பிள்ளைகளால் பெருமை சேரும், பிரச்சனைகள் படிப்படியாக பெறும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் எதிர்பார்த்தை காட்டிலும் கூடுதல் லாபங்கள் கிடைக்கும். இனி இந்த ராகுகேதுவின் பயிற்சியாக வரக்கூடிய சுப அசுப பலன்களை விரிவாக பார்க்கலாம். அஞ்சில் ராகு வர்றதுனால உங்களுடைய வாக்கு வலிதம் அதிகமாகும். அதனால் பல சாதனைகளை செய்ய போகிறீங்க. உங்களுடைய வாக்குக்காக நிறைய பேர் உங்களை காத்திருப்பாங்க. வாக்கால் தொழில் செய்யக்கூடிய ஜோதிடர், புரோகிதர், சாஸ்திரம் படித்தவர்கள், சாஸ்திரத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய உபாசகர்கள், குருமார்கள், இவங்கள்லாம் இந்த காலத்தில் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. உங்கள் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வராதான்னு இல்லைன்னு காத்திருப்பாங்க. அந்தளவுக்கு உங்களுடைய வாக்கு வன்மை இருக்க போகிறது. உங்களுடைய மனோபலம் அதிகரிக்கிறதுனால இருக்கும். அதனால் உங்களுடைய வாக்குப்பதிவு அதிகரிப்பதனால உங்களுக்கு மிகப்பெரிய மரியாதை, புகழ், பாராட்டெல்லாம் கிடைக்கப் போகிறது. சகோதரோட சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். புத்திரர்கள் மேலே கவலையும், அதனால் அவர்களுக்கு சில விரயங்கள், பண விரயங்கள், கால விரயங்களை செய்ய வேண்டி வரும். போட்டி பந்தயங்கள் இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது நல்லது. ஏன்னா போட்டி பந்தயம் அதில் போனீங்கன்னா உங்களுக்கு தோல்வி தான் வரும். அதனால் அதை தவிர்த்து கொள்வது நல்லது. அதிகாரிகளோட அனாவசியமான கருத்து வேறுபாடுகளோ அல்லது அவரை உதாசீனப்படுத்தி பேசுவதோ வேண்டாம். கல்யாணமாகி கர்ப்பமான பெண்களாக இருந்தால் அல்லது கன்சீவானவங்களாக இருந்தாங்கன்னா இந்த காலகட்டத்தில் பெண் குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அல்லது பெண் குழந்தைகள் வேண்டும் என்ற தம்பதிகள் இப்பொழுது முயற்சி செய்தால் உங்களுக்கு பெண் குழந்தைகள் கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கிறது. அதில் நடக்கக்கூடிய பிரசவம் அறுவை சிகிச்சையின் பேரில் தான் நடக்கும் என்கிறதுனால கொஞ்சம்
கர்ப்ப காலத்தில் இருக்கிற பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது பஞ்சாயத்தில் இருந்தால் அதெல்லாம் நல்ல முடிவில் வரும். வழக்குகள் இருந்தால் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலைகள் மாறும். உத்தியோகத்தில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள் உங்களுக்கு திருப்தியாக இருக்காது. ஏற்கனவே இடமாற்றம் பண்ணிவிட்டு அந்த புதிதான இடம் உங்களுக்கு பிடிக்காமல் பழையபடி ஏற்கனவே இந்த இடத்துக்கு திருப்பி வருவீங்க. அதெல்லாம் கொஞ்சம் மாற்றங்கள் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும். மனதில் ஒரு நிலைத்தன்மை இல்லாத ஒரு சூழ்நிலை தெரிகிறது. மே 18, 2025 முதல் நவம்பர் 23, 2025 வரை குரு சாரத்தில், அதாவது புரட்டாதி நட்சத்திரத்தில் ராகு சஞ்சரிக்கும் காலத்தில் உடன்பிறப்புகள் வழியில் ஒரு சில பிரச்சனைகள் வந்து போகும். அவர்களோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். உத்தியோகத்தில் பிரச்சனைகள் வரலாம். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காரணம். ஏன்னா வீண் பழிகள், நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் அதில் ஒரு பழி சொல்கிறதுக்குன்னு ஒரு ஆட்கள் இருப்பாங்க. நல்லதே செஞ்சுருப்பீங்க, ஆனால் அதை பழி சொல்லிட்டு போவாங்க. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நவம்பர் 23, 2025 ஆகஸ்ட் 2, 2026 வரைக்கும் சுயசாரத்தில் ராகு சஞ்சரிக்க போகிறார். அதாவது சதய நட்சத்திரத்தில். அப்போது என்ன பார்த்திங்கன்னா, நல்ல வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரும். பூர்வீக சொத்துக்களை பிரித்து கொள்வதில் இருந்த பிரச்சனைகள் முடிவு வரும். கோர்ட்டில் இருந்தால் கூட அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. பஞ்சாயத்தாக இருந்தால் கூட பஞ்சாயத்தை நீங்களே பேசி தீர்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் வந்து கணிசமான லாபங்களை பெறுவீர்கள். பிள்ளைகளுக்கும் வாழ்க்கை துணைகளுக்கும் வேலை கிடைத்து அவருடைய 3வது வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். வாடகை கட்டிடத்தில் செஞ்சுட்டு இருந்த தொழிலை சொந்த கட்டிடத்துக்கு மாற்றுறதுக்கான காலகட்டமாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆகஸ்ட் 2, 2026 முதல் டிசம்பர் 5, 2026 வரை செவ்வாயான அவிட்ட நட்சத்திர காலில் ராகு பகவான் சஞ்சரிக்கும் போது உடன்பிறப்புகளால் உறுதுணையாக உடன்பிறப்புகளும் உடனிருப்பவர்களும் உறுதுணையாக இருப்பாங்க. சகோதரன் மட்டும் இல்லாமல் சக ஊழியர்கள், சக நண்பர்கள் எல்லாம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகிறாங்க. கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் சரளமாக இருக்கும். பணப்புழக்கங்கள் அதிகமாக இருக்கும். அதில் எல்லாம் எந்தவித பிரச்சனையும் இல்லை. வீடு கட்டுவது, வீடு வாங்குவது பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். திட்டமிட்ட காரியங்கள்லாம் திட்டமிட்டபடி நடக்கும். உத்தியோக சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முடிவை நீங்கள் மாற்றிக்கொள்வீர்கள். இடம், பூமி போன்ற விஷயங்கள்லாம் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா, விற்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா, அதெல்லாம் பூர்வீக சொத்தாக இருந்தாலும் சரி, புது சொத்தாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் விற்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த காலத்தில் விற்றீங்கன்னா நல்ல லாபத்துக்கு விற்க முடியும். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில், அதாவது லாபஸ்தானத்தில் கேது வர்றதுனால நட்பு வட்டங்கள் விரிவடையும். நிறைய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள். வாரிசு வேணும், அதுவும் பெண் வாரிசு வேணும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்தால் நல்ல பெண் வாரிசு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 45 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல பொருள் சேர்க்கை, நல்ல யோகங்கள் இருக்கும். பிறருக்கு வழிகாட்டு திறமை உங்கள்கிட்ட இருக்குது. ஏன்னா நீங்கள் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சிருப்பீங்க. நல்ல ஒரு சாஃப்டாக டீல் பண்ணுவீங்க. அதிகாரமும் இருக்கும். அதனால் யார்கிட்ட சாஃப்டாக பேசணும், யார்கிட்ட அதிகாரத்தை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட இருக்கக்கூடிய உலக ஞானம், உங்களுடைய வழிகாட்டும் திறமை, இதனால் எல்லாரையும் வழிநடத்தி நல்ல காரியங்கள் நடத்தி கொண்டு போவீங்க. அதனால் மேலதிகாரிகளும் எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் உங்களை தான் டீம் லீடராக போட்டுருவாங்க. இல்லை வேறு கம்பெனியாக இருந்தால் நீங்கள் மேனேஜராக, ஜென்ரல் மேனேஜராக இருக்கீங்கன்னு சொல்லிவிடுவாங்க. ஏன்னா உங்களுடைய அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் வந்து இப்போது நல்லா வெளிப்படுத்தி உங்களை நல்ல ப்ரொமோஷனுக்கு வழிவச்சு கொடுக்கும். அதனால் உங்களுக்கு வருமானங்களும் அதிகரிக்கும். ஆனால் அதெல்லாம் செலவாகிட்டே இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் சேமிக்க பாருங்கள். அப்போ தான் பிற்காலத்தில் அது நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ உங்களுக்கு பணம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஆடம்பரமாகவும் நல்ல சுகமாகவும் அனுபவிச்சிட்டிங்கன்னா அந்த பண வருமானம் தடைபடும் பொழுது இதிலிருந்து திருப்பி பழைய நிலைக்கு போகிறதுக்கு மன கஷ்டப்படும். அதனால் அந்த நிலையை விட்டுட்டு கொஞ்சம் ஒருபடி வேலை போய் ஒரு ஆவரேஜாக மெயின்டைன் பண்ணிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க. எப்போவுமே உங்கள் வாழ்க்கை ஒரு ஸ்டேபிளாக, நிலையாக, சந்தோஷமாக இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த பயனுள்ள எல்லா எது இருக்கிறனால சாதாரணமாக எல்லோரும் சொல்கிறதா லாபங்கள் நல்லா இருக்கும். சமூகத்தில் விஐபிகளோட சப்போர்ட்லாம் உங்களுக்கு வரும். ஆனால் பணம் வந்தால் பதவி வரும், பதவியோட பெரியவர்கள் தொடர்பு இருக்கும் அப்படிம்பாங்க இல்லையா? அது உங்கள் விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் சரியாக இருக்க போகிறது.
பல நல்ல காரியங்களை செய்வீங்க. வாங்கி கடன் அடைச்சி கடன் இல்லா மனிதராக மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. அதனால் பயனுள்ள கேது உங்களுக்கு எல்லா விதத்துலையும் நன்மையைத்தான் தருகிறது. அதனால் அந்த ராகுவை மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அதுதான் இப்போதைக்கு கொஞ்சம் பிரச்சனையை தரக்கூடியதாக இருக்கிறது. மே 18, 2025 முதல் ஜூலை 20, 2025 வரை சூரியன் சாரத்தில், அதாவது உத்திர நட்சத்திர காலில் சூரிய நட்சத்திரத்தில் கேது சஞ்சரிக்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். எதிர்காலத்தை பற்றி பயம் அதிகரிக்கும். எதையும் சமாளிக்க ஆற்றல் உங்களுக்கு இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல்களில் தடுமாற்றம் ஏற்படும். ஒரு தொகை செலவழிக்கிறதுக்குள்ளே அடுத்த தொகைக்கான பிரச்சனைகள் உங்களுடைய வரக்கூடிய காலத்திற்கு முன்பே செலவுகள் அட்வான்ஸாக நிற்கும். தொழிலில் கூட்டாளிகள்லாம் பிரச்சனை கொடுப்பாங்க. குடும்பத்தில் இருக்கிற உறவினர்கள் உங்களுக்கு அனுசரணை இல்லாமல் எல்லா குழப்பங்களையும் பதற்றத்தையும் கூட்டுவார்கள். கொஞ்சம் துணிச்சலும் தன்னம்பிக்கை இருந்தாலும் கூட அதெல்லாம் கொஞ்சம் டவுன் ஆகிற நேரம் அது. ஜூலை 20 முதல் ஜூலை 20, 2025 முதல் மார்ச் 29, 2026 வரை சுக்கிரசாரமாகிய பூர்ண நட்சத்திரத்தில் கேது சஞ்சரிக்கும் பொழுது அற்புதமான பலன்கள் கிடைக்கப்போகுது. பொருளாதார நல்ல எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல திருப்திகரமாக இருக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள், ப்ரமோஷன்கள், இன்க்ரிமெண்ட்லாம் கிடைக்கக்கூடிய காலம். உறவினர்களும் உங்கள் முன்னேற்றத்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு இது வரைக்கும் உங்களை விட்டு ஒதுங்கி போனவங்களாம், மச்சான் இதெல்லாம் கண்டுக்காத, நானும் உன்னோட சேர்ந்துக்கிறேன்டா அப்படின்னு சேர்ந்துக்குவாங்க. ஆஃபீஸில் உங்களுடைய திறமை வெளிச்சத்திற்கு வரும். ஏதாவது ஜாமீனில் போட்டு உங்கள் பணத்தை மற்றவனுக்காக கட்டியிருந்தீங்கன்னா அதெல்லாம் இப்போ திருப்பி வரக்கூடிய காலகட்டம். சுபகாரியங்கள் ஏற்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. தொழிலில் உங்களோட பங்குதாரர்களை விட்டுட்டு போனாலும் கவலைப்படாதீங்க. புதிய ஆட்களை சேர்த்துட்டு அமோகமாக நடத்துங்க. மார்ச் 29, 2026 முதல் டிசம்பர் 5, 2026 வரைக்கும் சுயசாரமாகிய மக நட்சத்திர காலையில் கேது சஞ்சரிக்கும் போது பொருளாதாரத்தில் ஒரு நிறைவு ஏற்படும். புதிய முயற்சியில் வெற்றிகள் கிடைக்கும். திட்டமிட்ட காரியங்களை நினைத்தபடி செய்து முடித்து பாராட்டு புகழும் பெறுவீங்க. இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸில் நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கும். புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டுகள், தொழில் டெவலப்மெண்ட்டு, இது பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்லாம் உங்களுடைய ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். அது வெற்றியும் பார்ப்பீங்க. வாகனம் வாங்குவது, வீடு வாங்குவது போன்ற காரியங்கள் கைகூடும். ஒப்பந்தங்கள்லாம், புதிய ஒப்பந்தங்கள்லாம் உங்களுக்கு அடுக்கிறதுக்காக உங்களை எப்போதையும் பிஸியாக வைக்கிற மாதிரி வச்சுட்ருக்கும். அந்தளவுக்கு தொழிலில் நீங்கள் ரொம்ப இதாக இருக்க போகிறீங்க. ராகுவோட அசுப பலன்களை பொறுத்தவரையில் கருப்பு நாய்க்கு உணவு கொள்ளுங்கள். கால் சைஸுக்கு ஒரு சைஸ் கம்மியாக இருக்கக்கூடிய செருப்புகளை இட்டு வந்தால் ராகுனுடைய ஆதிக்கத்தை குறைத்து கொள்ளலாம். விஷ்ணு துர்க்கை வழிபாடு செவ்வாய்க்கிழமை அன்று உங்களுக்கு ராகுனுடைய பலன்களை தீர்க்க உதவி செய்யும். கேதுனுடைய பலன்கள், அசுப பலன்களை குறைப்பதற்கு நீங்கள் பிள்ளையார்பட்டி பிள்ளையார், ஆஞ்சநேயர், நரசிம்மர் எது உங்களுக்கு கிடைக்கிறதோ அவரை வெள்ளிக்கிழமை தோறும் சென்று வழிபட்டு வருவது மிக சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறது. ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் எனும் மந்திரத்தை தினமும் 6 முறை சொல்லிவிட்டு உங்களுடைய நாளையோ அல்லது புதிய காரியத்தை தொடங்குங்கள். இந்த நாள் இனிதாக அமைவதுடன் உங்கள் காரியங்கள் சித்தி வரும். மேலும் இந்த மந்திரத்தை அதிகபட்சமாக உச்சரிக்கும், பாராயணம் செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யத்தோடு எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். முருகாசரணம், கந்தாசரணம். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்களிடம் ஸ்ரீ விசாஜோதத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.